இலங்கையில் உணவு பாதுகாப்பை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது குறித்து யாழ் மாவட்ட பிரதேச ஊடகவியலாளர்களுக்கான விழிப்புணர்வு செயலமர்வு ஒன்று இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. குறித்த செயலமர்வில் சுகாதார அமைச்சின் பிரதம உணவு மற்றும் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரி சுதர்சன், வடக்கு மாகாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் மற்றும் துறைசார் அதிகாரிகள் கலந்து கருத்துரை வழங்கியிருந்தனர். யாழ் வலம்புரி விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற குறித்த செயலமர்வு சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு, ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்புடன் இணைந்து ஐரோப்பிய ஒன்றிய குழுவின் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்பட்டது. இதில் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் பிரதேச ஊடகவியலாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விரும்புறது எல்லா நிலையங்களும் ஒன்றில் ஏயில இருக்கணும் அல்லது பியில இருக்கணும். தொடங்க முதலே உங்களுடைய மோச்சல பிஹெச்எஸோட ஆலோசனையோடு நீங்கள் தொடர்ந்து முதலாவது பதிவு செய்ய வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அடிக்காட்டி உங்களுக்கு எங்கள் ஸ்கூல்ஸில் ட்ரஸ்ட்கள் எல்லாம் ரெண்டாவது நிலம் வந்து உண்மையிலே ஐடியலி இந்த கையில் போட்டுருந்தேன். அப்போ சுவாதாரத்தின் அந்த எச்சரிக்கையிலேயே இருக்குது. முதல் வந்து இந்த உணவு பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு ஃபுட் ஆக்ட்னு சொல்லி இருக்குது. உணவு சட்டம், ஃபுட் ஆக்ட் நம்பர் 26 1980 1980ஆம் ஆண்டு ஃபுட் ஆக்ட் இருந்தது. உணவு சட்டம் 26ஆம் இலக்க சட்டம் தான் இலங்கையில் அது நடைமுறையில் இருக்குது. அதற்கு கீழே வந்து பிரதானமான அங்கீகரிக்கப்பட்ட சீஃப் ஃபுட் அத்தாரிட்டின்னு சொல்கிறது பிரதானமான உணவு அதிகாரி வந்து சுகாதார சேவையில் பணிப்பாளர் சர்வீஸ். ஆனால் அவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை வந்து எம்ஓஹெச்எஸ் சுகாதார வைத்திய அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு அந்த தன்னுடைய அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் சுகாதார வைத்திய அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள், உணவு மருந்து பரிசோதகர்கள், இந்த 3 வகையான உத்தியோகத்தர்கள் வந்து இந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ எங்களுடைய நோக்கம் இந்த சுகாதார திணைக்களத்தின் இந்த உத்தியோகத்தர்களுடைய நோக்கம் என்னென்னா மக்களுக்கு பாதுகாப்பான உணவு கிடைக்க வேண்டும். இதில் வந்து எங்களுக்கு எடுத்து பார்த்தோம்னா உணவு கையாளுற நிலையங்கள்னு சொல்கிறது, ஃபுட் ஹேண்ட்லிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்கிறது பல வகையான ஒன்று உணவு நிலையங்கள், ரெஸ்டாரண்ட் அல்லது ஈட்டிங் ஹவுசஸ், மற்றது ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரிஸ், மற்றது ஃபுட் ஃபேக்ட்ரிஸ், உணவு தொழிற்சாலைகள் தொடங்கி பேக்கரிஸ் என்று நிறைய ஏராளமான வகையான உணவு கையாளும் நிலையங்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.